துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் தனித்தனியாக காணலாம். துலாம் ராசியில் முதல் நட்சத்திரமாக 3, 4ஆம் பாதம் செவ்வாய் பகவானுடைய 2வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா வாட்ட சாட்டமாக உயரமாக வளரக்கூடியவர்கள். சுக்கிரனுடைய ஆற்றல், செவ்வாயுடைய கம்பீரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. வண்டி வாகனம், வீடு நிலம் சொத்து இப்படி வந்து ஆடம்பர வசதி வாய்ப்புகள், கலை நயம், சினிமா நடிப்பு, கலைத்துறையில் ஜொலிக்கிற அமைப்பு, விவசாயம், வியாபாரம் என்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக செல்லும். நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷ கிரகம் இருக்கிறது, 2.5 வருட கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது ஒரு ராசிக்காரர்களையும் ஒரு ஜாதகனையும் தலையெழுத்தையும் மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வண்டி வாகனம், ஆடு மாடு, விவசாய நிலம் இப்படி சொத்துக்கள் என்று நல்லா வசதி வாய்ப்பாக ஜாதகன் வாழ்வார். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களிடம் வேலை வாங்குற மாதிரி, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு அதிகாரமாக இருக்கலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டால் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்திவிடும். அதனால் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். அவர் தான் மங்களக்காரகன். துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் அடுத்த 1.5 மாத காலம் 9வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி. பாக்கியஸ்தானத்திலே 9வது வீட்டிலே செவ்வாய் செல்வது பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 மாத காலம், கடந்த 1.5 மாத காலத்தை விட அடுத்த 1.5 மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது அப்பா கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் அப்பாவோடு சேர்ந்து வேலை பார்க்குறீங்க, தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, அல்லது அப்பா செய்து கொண்டிருந்த தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, அப்பா செய்து கொண்டிருந்த வேலையை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அப்பா செய்து கொண்டிருந்த தொழில் வேலை மூலம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் வருமான வரத்து உண்டு, பண வருவாய் உண்டு. 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அப்பா கும்பிடக்கூடிய குலதெய்வம், அப்பா கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அடுத்த 1.5 மாத காலம் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லலாம், இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு சென்றலாம். உங்களுடைய பயண போக்குவரத்து தடை இருக்காது. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போகல, இறை வழிபாட்டில் எனக்கு நாட்டமில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் 9லே கோச்சாரத்தில் எந்த கிரகம் வந்தாலும் ஆன்மீக ஈடுபாட்டை ஏற்படுத்தும். கோவில் சார்ந்து, கோவில் கட்டுமானம் சார்ந்து ஆன்மீக பயணங்கள், பாத யாத்திரை, கிரிவலம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த 1.5 மாத காலம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது புதனுடைய வீடாக இருக்கிறது.
அப்போ வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்யலாம். ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யலாம். புதனுடைய வீட்டில் 2 7ஆம் அதிபதி செவ்வாய் செல்லும்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் 9வது வீட்டிலே செல்லும்போது அப்பா கூட பிறந்தவர்கள், சித்தப்பாவோ பெரியப்பாவோ, அப்பா வழி உறவினர்களிடம் பணங்காசு கொடுப்பது வாங்குவது இந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். இதே பணங்காசு கொடுத்தீங்கன்னா தீராத பகை உங்கள் மேலேயே பழிபாவம் வந்துடும். அப்புறமேட்டி அப்பா உடன் பிறந்தவர்கள் அப்பா வழி உறவுகளிடம் கடுமையான பிரச்சனை சிக்கல் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் கோவப்படுவார். அப்பாவிடம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்மையாக பேசுங்க. அவர் வந்து சாபம் விடுற மாதிரி நீங்கள் வந்து நடந்து கொள்ளாதீங்க. துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் நின்று பார்த்திங்கன்னா 12வது வீட்டை பரிசுகிறார். உங்களுடைய பயண போக்குவரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து, படிப்பு சார்ந்து, வியாபாரம் சார்ந்து உங்களுடைய பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். அதனால் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடல் வந்து அலைச்சலாக இருக்கும். உடல் அசதியை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இரவு வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சம் நேரமாக வந்து படுத்து உறங்குங்கள். இல்லைன்னா வந்து கண் எரிச்சல், தலைவலி, இரவு வந்து படுத்தா வந்து தூங்க முடியாத, இரவில் வந்து கனவு வந்து கெட்ட கனவை வந்து பெனாத்துற மாதிரி ஏற்படுத்தும். 12வது வீட்டை 2ஆம் அதிபதி பாரி செய்யும்போது ஆன்மீகம் சார்ந்து, கோவில் கட்டுமானம் சார்ந்து, உங்களுடைய பயணங்கள் சார்ந்து பணங்காசு செலவுகள் ஆகும். துலாம் ராசிக்கு 3வது வீட்டை செவ்வாய் பகவான் 7வது பார்வையால் பாரி செய்கிறார். 3வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்து, உங்களுடைய ஆன்மீக பயணம் சார்ந்து, படிப்பு சார்ந்து, வெளியூர் வெளிநாடு முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியாகும். செவ்வாய் வந்து 3வது வீட்டை பாரி செய்யும்போது சிலர் வந்து தங்க நகை எடுக்கலாம். வீடு கட்டுவதற்கு பிளான் போடலாம். வீட்டு மனை, விவசாய நிலம், 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு இளைய உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சண்டை சச்சரவு, கருத்து மோதல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதனால் இளைய உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு 4வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார். சுகஸ்தானத்தை பாரி செய்யும்போது படிப்புக்காகவோ வேலை உத்தியோகத்திற்காகவோ சிலர் வந்து இடம் மாறி வீடு எடுத்து தங்குற மாதிரி உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு அடுத்த 1.5 மாத காலம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். விவசாயிகள் விவசாயம் செய்யலாம், ஓரளவு நன்றாக இருக்கும். 4வது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது வண்டி வாகன ஓட்டுநர்கள், இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி ஓரளவு அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.